பிரைஸ் தி லார்ட். இன்றைய தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு வாவுங்க. வாவுன்ற வார்த்தை எப்போ நம்ம உபயோகிக்கணும்னா, ஒரு நடக்கக்கூடாத காரியம் நடந்துட்டா, ஒரு பிரமிப்பான காரியம் நடந்துட்டா இந்த வார்த்தை நம்ம உபயோகிப்போமே. இது பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் தான் இந்த வார்த்தை லத்தீன்லேருந்து உருவானதாக சொல்லப்பட்டது. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் என்னன்னா, பல பேர் நம்மளை பார்த்து வாவ் சொல்ற அளவுக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாருங்க. ஆமென். இதுக்கு நம்ம வேதத்துல இருந்து ஒரு சிறிய சம்பவத்தை பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து பரம்பேர்ந்து போன உடனே அடுத்தது பார்த்தீங்கன்னா யாக்கோபு பேதுரும் அடுத்த ஊழியக்காரர்களா பயங்கரமா எழும்புறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கொடுத்த முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 2வது பிரசங்கத்துல பார்த்தா 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பயங்கர அற்புதங்க அடையாளங்கள் நடக்குதுங்க. இந்த 2 பேரும் எழுந்து வேத ரகசியங்களை பயங்கரமா எடுத்து சொல்றாங்க. இதை பார்த்து அங்கிருந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, இவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமைகள் என்றும் அறிந்து அவர்கள் குறித்து ஆச்சரியப்பட்டாங்களாமே. ஏன் இவங்க எப்படி இவ்வளவு ஞானமா பேசுறாங்க? இவங்களுக்கு எங்கிருந்து வந்தது எங்க அதிகாரம்? இவங்க எப்படி இவ்வளவு பெரிய காரியத்தை செய்யறாங்க? அவங்களால நம்பவே முடியலங்க. அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு போறாங்க. ஆமே. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு சொல்ற, மகனே, நான் உன்னை பல பேர் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பல பேரால் நம்ம அற்பமா என்ன பட்டுக்கலாம், இவனால என்ன செய்ய முடியும், இவனால என்ன செய்ய முடியும், இவனால எதுவுமே செய்ய முடியாது என்று பல பேர் அற்பமாக நம்ம எண்ணப்பட்டிருக்கலாம். கவலைப்பட வேணாம். கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே நம்மை ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பேன் சொல்லுகிறார். ஆமே. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களுக்கு முன்பாக அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் செய்கிற எங்கள் தேவாதி தேவனே, அப்பா, நாங்களும் பல முறை மனுஷரால் அப்பா நாங்கள் அற்பமா எண்ணப்படுகிறோம் தகப்பனே. ஆனாலும் தகப்பனே, நீர் எங்களை அவள் கண்கள் முன்பாக ஆசீர்வதித்து இது ஒரு பெரிய அற்புதத்தை செய்யப்படுற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் எங்களோடு இருப்பதை அந்த மக்கள் காணும்படியாக நீர் எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே, பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. ஏசு கிறிஸ்து சொன்ன பிதாவே, ஆமென். நம்ம வாழ்க்கையில எதை குறிச்சும் இனிமேட்டு கவலைப்பட வேணாங்க. கர்த்தர் அற்பமாய் பார்த்த கண்கள் முன்பாக ஆச்சரியமாக மாற்றுவார். ஷாலோம். காட் பிளஸ் யூ.